அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். நாள் ஒரு நற்சிந்தனை. இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் பொருண்மை, பிறருக்கு நாம் செய்யும் நன்மையே உனக்கு கிடைக்கும் மன மகிழ்வு என்பதுதான். இது எந்த பகுதியிலிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால், நாம் சுயநல போக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவுகிற போது நம்முடைய மனம் அமைதி கொள்கிறது, ஆழ்ந்த சிந்தனை பெறுகிறது. இதனால் நமக்கு மகிழ்ச்சியும் கிட்டுகிறது. சுயநல போக்கோடு இருந்தால் மன அழுத்தம்தான் மேலோங்கும். இந்த வரிகளுக்கான உண்மையான பொருள் இதுதான். ஆகவேதான் நாம் மற்றவருக்கு உதவுவது என்பது ஏதோ அவருக்கு செய்கிற நன்மை என்பது மட்டுமல்ல, நமக்கும் அதற்கு முறையான நிறைவான ஒரு பதில் கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பதுதான் முக்கியமாகிறது. அப்படி தன்னலம் இல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற போது நம்முடைய மூளையிலிருந்து எண்டோபின் போன்ற ஹார்மோன்கள் மிக நேர்த்தியாக சுரந்து மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த என்சைம்கள், ஹார்மோன்கள் எந்த அளவிற்கு நமக்கு உற்பத்தி ஆகிறது என்று சொன்னால், அது மனதை நிறைவாக வைத்துக் கொள்கிற போது நிலையான ஒரு மகிழ்ச்சியை நமக்கு அளிக்கிறது. இது அறிவியல் கூற்று மட்டுமல்ல, ஆழ்ந்த உண்மையும் அதில் தேங்கி கிடக்கிறது. சுயநல போக்கோடு நாம் முடிவெடுக்கிற போது தேவையற்ற ஒரு மன அழுத்தம் உள்ளுக்குள் எழுந்து அதனால் நம்முடைய உடல்தான் தீங்கடைகிறது. எலிசபெத் டுன் என்கின்ற ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தினுடைய உளவியல் ஆய்வாளர் மிக நேர்த்தியான ஆய்வு முடிவை கண்டறிந்திருக்கிறார். அதிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் நம்முடைய பணத்தை மற்றவர்களுக்காக விரும்பி செலவு செய்கிற போது ஆக்சிடோசின் என்கின்ற ஹார்மோன் மிகையாக சுரந்து ஒரு நீடித்த நிலைத்த மகிழ்ச்சியை நமக்கு அளிக்கிறது என்று கண்டறிந்திருக்கிறார். அது இல்லாமல் நாம் சுயநலத்தோடு சிந்திக்கிறோம் என்று சொன்னால் மன உளைச்சலை தரக்கூடிய சூழல் தான் மிஞ்சுகிறது என்றும் அறிவுறுத்துகிறார். ஆக இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் என்ன கொடுக்கிறோமோ அது பல மடங்காக பெருகி நம்மையே வந்தடைகிறது. இது நியூட்டனின் விதி நமக்கு நன்றாகவே தெரியும். அதுபோன்று நாம் இந்த உலகிற்கு தருகிற நன்மை என்பது சாதாரணமானதல்ல. நமக்கு அது பல மடங்காகி நமக்கு கிடைக்கிறது. ஆகவேதான் வள்ளுவனார் கூட ஈதல் இசைப்பட வாழ்தல் என்பதனை முன்னிறுத்துகிறார். நாம் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களோடு இணக்கமாக வாழ்தலே வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமைகிறது என்பதனை அழகாக விளக்குகிறார். இதனைத்தான் திருவள்ளுவர் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவன்றி ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று மிக நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார்கள். கொடுத்தல் என்பது மனமுவந்து கொடுத்தல் என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அதனைத்தான் வள்ளலார் கூட ஜீவகாருண்ய ஒழுக்கமே ஒருவனை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும் என்கிறார். எல்லோரிடத்திலும் அன்பும் இரக்கமும் கருணையும் கொண்டு உதவி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கை என்பது பிறருக்கு உதவுவதாக இருக்க வேண்டும். இவர்கள் மட்டுமே உண்மையில் வாழ்கிறார்கள், மற்றோரெல்லாம் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் இறந்தவர்களுக்கு சமமாகிறார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் மிக நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய அமைதியை வேண்டிய புத்தபிரான் அழகாக சொல்லுகிறார், ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு 1000 மெழுகுவர்த்திக்கு ஒளி கொடுத்தாலும் முதல் மெழுகுவர்த்தியின் ஒளி எந்த விதத்திலும் குறைவதில்லை என்று சொல்லி, கொடுத்து நாம் உதவினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது எதிர்காலத்தில் நமக்கு ஆனந்தத்தையும்
பேரின்ப பெருவாழ்வையும் அளிக்கும் என்று அழுத்தமாக பகிர்கிறார். ஆகவே நாம் மனதில் எதையும் நிலைநிறுத்திக் கொள்ளாமல், சுயநலத்தோடு இயங்காமல் மனமுவந்து மற்றவர்களுக்கு உதவினால் அதுதான் நிலைத்த இன்பத்தை நமக்கு கொடுக்கும். ஆகவே நாமும் மற்றோருடன் இணக்கமாகவும் ஒத்தும் உதவியும் வாழ்வோமாக. இத்துடன் நம்முடைய நல்ல இந்த சிந்தனை எல்லோர் மனதிலும் ஆழ்ந்து பதிந்திருக்கும் என்று கருதுகிறோம். அத்துணை பேருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.